இப்போ ஒரு பிக்ரஸ் ரிவ்யூனா எந்த மாதிரி பண்ணலாம் சார்? ஆக்சுவலா ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரினா சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். விகரஸ் ரிவ்யூன்னு வந்து நீங்கள் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபினான்ஷியல் ரிவ்யூ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபினான்ஷியல் ரிவ்யூ ஆமா. நீங்கள் பார்க்கும்போது இப்போ போன வாரத்துலேருந்து இப்போ எவ்வளோ வந்திருக்கு, நமக்கு என்ன செலவாயிருக்கு, இதை மட்டும் நம்ம பார்க்குறத விட ரொம்ப டீப்பாக இன்டெப்த்தாக நம்ம பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு நம்ம அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு கிளைண்ட்ஸ்கிட்ட எவ்வளோ நமக்கு வெளியே வர வேண்டியது எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், ஒவ்வொன்றிலையும் வந்து எப்படி செலவாயிருக்கு, இது எல்லாத்தையும் ரொம்ப டீப்பாக உள்ளே போயிட்டு நம்ம பார்க்குறது நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு நம்மளோட மொத்தம் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அந்த ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதில் டோட்டலாக போன வாரத்தில் இந்த வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்கா, அந்த செலவெல்லாம் நம்ம என்னோடய கான்சியஸில் ஆயிருக்கா, கரெக்டாக இருக்கா, ஏதாச்சும் ஒரு நேரத்தில் எக்ஸஸாக நான் பண்ணியிருக்கேன்னா, இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ண முடியும். டெப்த்தாக பார்க்கும்போது நமக்கு நல்லா ஒரு புரிதல் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டாஃப் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் செக் பாயிண்ட்டை வந்து வைக்கணும். ஒரு ஸ்டாஃப் வந்து எந்த இடத்துல நம்ம செக் பண்ணால் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் வந்து அதில் கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒவ்வொரு இடத்துல சின்ன இடத்துலையும் மைக்ரோவாக நம்ம செக் பண்ணுறதுக்கு பதிலாக கடைசியாக வந்து இந்த இடத்துல ஒரு செக் பாயிண்ட், இந்த செக் பாயிண்டில் கரெக்டாக இருந்தால் இதுக்கு முன்னாடி இருக்கிற இவ்வளோ விஷயங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தால் தான் இந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த செக் பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸுக்கும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி செக் பாயிண்ட்ஸ் நமக்கும் நம்ம வச்சுருக்கிறது நல்லது. நம்மளோட க்ரோத்தையும் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். கிளைண்ட்ஸ்லையும் அதே மாதிரி போன வாரத்தில் இந்த வாரம் வரைக்கும் எவ்வளோ கிளைண்ட்ஸ் புதுசாக வந்திருக்காங்க, எவ்வளோ கிளைண்ட்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸாக இருக்காங்க, ஸோ எத்தனை ரிவ்யூ வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நிறையா விஷயங்கள் எடுக்கலாம். ரிவ்யூ அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களில் நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம். யூ ஸ்டார்ட் வித் ஃபினான்ஸ். ஷூர் சார், ஷூர் சார், பண்றேன் சார். நீங்க ஃபினான்ஸ் வந்து எவ்ரி வீக் நீங்க பார்க்கறது உண்டா? இல்ல சார். இன்னொரு விஷயம், உங்களுக்கு பணம் வருது அப்படின்னா அது வந்து நீங்க எக்ஸ்பென்ஸ் வந்து அதுலேருந்தே ஐ மீன் வீட்டுக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட் எவ்ரி மந்த் நீங்கள் எடுப்பீங்களா, இல்லை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பிஸ்னஸ்லேருந்து எடுத்துக்குவீங்களா? எவ்வளோ வேணுமோ அப்பத்துலேருந்து எடுத்து அப்படி ரொட்டேட் பண்ணுறோம் சார். ஓகே, இது வந்து மிக என்னது சொல்கிறது, திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு சேஞ்ச். ஓகே சார். நம்ம பிஸ்னஸில் இருந்து எப்பப்போ எனக்கு காசு வேணுமோ பர்சனலுக்கு நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறத இருக்கிறதுலையே மிகவும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய, ஐ மீன் கம்ப்ளீட்டாக இமீடியட்டாக ஃபோக்கஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதாவது மாதத்துக்கு எவ்வளோ வருதோ அது எல்லாமே ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கணும். அட் த எண்ட் ஆஃப் த மந்த் முடிச்சதுக்கப்புறம் சேலரி போடும்போது உங்களோட சேலரின்னு சொல்லி உங்கள் வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே சார். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 செலவாகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 70,000 எடுக்கிறதா டிசைட் பண்ணுறீங்கன்னா, எனக்கு 20,000 எக்ஸ்ட்ரா தானே இருக்குது, எதுக்கு அதை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கட்டுமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. 70,000 எடுக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா எவ்ரி மந்த் 70,000 யூ ஹாவ் டு கன்சிடர் யூ ஆஸ் அ ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி. உங்களோட சேலரியை நீங்கள் மாதம் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்குள்ளே நீங்கள் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 70,000 எடுத்துகிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு 80,000 ரூபாய்க்கு உண்டான, அதாவது 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஆகுது, செலவாகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 10,000 ரூபா கடன் வாங்குற மாதிரி உங்கள் பிஸ்னஸ்லேருந்து வாங்கி அடுத்த மாதம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 10,000 ரூபா அடைக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஃபினான்ஷியல் டிசிப்ளின். ஆனால் எக்ஸஸாக நிறையா இருக்கே, இப்போ செலவெல்லாம் போக இவ்வளோ எக்ஸஸாக இருக்கே அப்படின்னா அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். உங்களோட இதில் வந்து ப்ராஃபிட்டாக மெயின்டைன் பண்ணி அட் த எண்ட் ஆஃப் த இயர் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராஃபிட்டு நீங்கள் அதை ஒரு பர்சன்டேஜாக நீங்கள் எடுக்கலாம். அப்புறம் பிஸ்னஸுக்குன்னு எவ்வளோ வந்து உள்ளே போடணும் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணலாம். அல்லது உங்களோட ஸ்டாஃபுக்கு சேலரி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். புதுசாக ஏதாச்சும் மிஷினரிஸோ புதுசாக ஏதாவது எக்ஸ்பேன்ஷனோ நீங்கள் பண்ணலாமாங்கிறத யோசிக்கலாம். இது எல்லாத்தையும் வச்சு பண்ணலாம். திஸ் இஸ் த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். இந்த சிஸ்டமேட்டிக்காக நம்ம பிஸ்னஸ் வந்து அதில் சேலஞ்சஸ் இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே இதுதான். நமக்கு எவ்வளோ பணம் வேணுமோ பிஸ்னஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கோ. இந்த தவறு நானும் ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ரீசெண்ட் இது வரைக்கும் நானும் இந்த தவறுகள் பண்ணிகிட்டு இருந்தேன். ரைட். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு, பிஸ்னஸுக்கு பண்ணக்கூடிய தவறு. பட் பெரும்பாலான மக்கள் இந்த தவறுகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் உங்ககிட்ட சொல்றது மூலிமா ஜென்ரலாக தான் நான் சொல்கிறேன். பட் திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் திங் டு இமீடியட்லி சேஞ்ச் தான். அதாவது சேஞ்ச் விட இந்த டிசிப்ளின் வந்து நம்ம கொண்டு வந்தே ஆகணும்.
ஸ்டார்டிங்கில் மேபி ஒரு 6 மந்த்ஸுக்கு அல்லது 4, எனக்கு தெரிஞ்சு 3 மந்த்ஸ், ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் 3 மந்த்ஸுக்கு அப்புறம் டெஃபினட்டாக அது வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்கு வரும். அப்படி ப்ராக்டிஸ்க்கு வரும்போது தான் உங்கள் பிஸ்னஸ் வந்து அதாவது பெரிய ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இந்த ஒரு சின்ன சேஞ்ச் ஆக்சுவலாக நிறையா மாற்ற வேண்டிய விஷயங்களை 21 பாயிண்ட் எழுதி, அதில் 7 பாயிண்ட் எழுதி, அதில் 3 எழுதி, அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பார்க்கணுன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அல்லது டாப் 3 பாயிண்ட்ல இது இருக்கும். ஓகே, இதில் சேஞ்ச் பண்ணி அது சேஞ்சுன்னு சொல்ல, இதில் வந்து ஹேபிட்டை இம்ப்ரூவ் பண்ணாவே நம்மளோட பிஸ்னஸோட அந்த பெரிய ஒரு சேஞ்ச் வந்து இதில் ஆகும். கண்டிப்பா பண்றோம் சார், டெஃபினட்டா பண்ணிடுவேன் சார். இனிமேல் வர காலத்துல கண்டிப்பா பண்ணிடுவேன். நீங்க இந்த இயர்ல இருந்து நீங்க ஏதோ ஒரு ரெசல்யூஷன் எடுத்து பண்ணலாம். ஷியோரா சார், இது ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்துடுறேன் சார். எஸ், நீங்க ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் நீங்க பண்ணி பாருங்க, உங்களுக்கே பெரிய வித்தியாசம் தெரியும். ஷியோர் சார், கண்டிப்பா பண்றேன் சார். தேங்க்யூ ஸோ மச். வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? இந்த நீங்க ரெகுலரா சொல்ற இந்த சேரிட்டி பண்றது, இந்த வீக்லி அந்த 5% பண்ணணுன்றீங்களா சார்? அதை எப்படி சார் பண்ணலாம்? ஸோ இன்கேஸ் நம்ம சேலரி மாதிரி மந்த்லி எடுக்கிறோம்னா இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணி பண்ணலாம் சார்? இல்லை, நீங்கள் மந்த்லி எடுக்கிற சேலரி வேற, உங்களுக்கு வாரம் நீங்கள் பார்த்து டோட்டல் பிஸ்னஸில் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்குறது வேற. ஓகே சார். ஆக்சுவலாக மாதம் பார்ப்பாங்க, வாரம் பார்த்தா நல்லா இருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம். வாரம் இந்த வாரத்துக்குள்ளே எவ்வளோ ஆயிருக்குங்கிறத செக் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இதை நான் டெய்லி ப்ராசஸாக மாற்றுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி நம்ம எவ்ரி டே பண்ணனா கூட எவ்ரி வீக்குங்கிறது இஸ் மேண்டிட்டரி. கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கணும் அப்படிங்கிறது இஸ் மேண்டிட்டரி. ஸோ அப்படி எவ்ரி வீக் நீங்கள் பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு சின்ன பார்ட் எடுத்து நீங்கள் ஒரு சேரிட்டிக்குன்னு கொடுக்கலாம். ஏதாவது ஒரு சேரிட்டி கொடுக்கலாம். எதர் நீங்கள் வந்து கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ மசூதிக்கோ கொடுக்குற மாதிரி பண்ணலாம், அல்லது ஏதாச்சும் ஒரு ஆர்ஃபனேஜுக்கோ அல்லது வந்து ஒரு எல்டர்லி கேர் ஒரு இதுக்கோ நீங்கள் தரலாம், அல்லது கவர்மெண்ட்டுக்கு நிவாரண அனுப்பலாம். எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம், எனி ஃபார்ம். அல்லது நீங்களே வந்து டைரெக்டாக எல்லாத்துக்கும் ஃபுட்டு போடுறது, இந்த மாதிரி என்னோட பண்ணணும். இப்போ நான் வந்து எனக்கு மேஜர் ஃபோக்கஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் பேரண்ட், அந்த ஐ மீன் அப்பா அம்மா இல்லாத பசங்க, அவங்க தான் என்னோட மெயின் ஃபோக்கஸாக இருக்குது சார். அவங்களுக்கு பண்ணுறது வந்து ஆக்சுவலா எனக்கு பண்ணும்போது அது தனி ஒரு ஃபீல் இருக்குது. அது நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த அளவுக்கு ஹாப்பினஸ். இங்கதான் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவும் கிடையாது. உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஒரு எமோஷனல் டச் இருக்கோ, ஒரு ஹாப்பினஸ் அதிகமா வருமோ, இந்த இடத்துல ஒரு ஹெல்ப் பண்ணா ஹாப்பினஸ் அதிகமா வரும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் டூ தட். ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற இது எல்லாத்தையுமே வந்து நான் பெருசா இது பண்ண மாட்டேன். எனக்கு வந்து எஜுகேஷன், ஆரம்பத்துல எனக்கு எஜுகேஷன் அப்படின்னு இருக்கும்போது எஜுகேஷனுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான பர்சனுக்கு எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் எனக்கு வந்து அந்த இடத்துக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். நிறைய பேத்துக்கு ஃபுட்டு தான் பெரிய விஷயமா இருக்கும், சிலருக்கு வந்து பெட்ஸாக இருக்கும். இந்த ரோட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் இதெல்லாம் வந்து கேர் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ எனி சேரிட்டி, ஃபுட்டாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், நம்ம சர்ச்சுக்கு டொனேட் பண்ணுறதா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஷூர் சார். ரைட், ஸோ தட் வில் கிவ் ஹாப்பினஸ். ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்கிறது உண்டு, என்னென்னா நான் தான் டேக்ஸ் பே பண்ணுறேனே, டேக்ஸ் பே பண்ணுறதே நம்ம இந்த நாட்டுக்கு வளர்ச்சிக்கு தானே அப்படின்னு நம்ம சொல்கிறதுங்கிறது வேற. ஆக்சுவலாக ஏன்னா டேக்ஸ் அப்படிங்கிறது அது வந்து மேண்டிட்டரி. நீங்கள் கொடுக்காம இருந்தால் அது இல்லீகல் ஆக்சுவலி. ஸோ அது வந்து கொடுத்து தான் ஆகணும், இஸ் மேண்டிட்டரி. அண்டு நம்ம வந்து இருக்கிற என்விரான்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த யூஸ் பண்ணுற என்விரான்மெண்ட்டை பெட்டர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு டியூட்டி தான் அது. வேற இந்த சேரிட்டிக்கு நம்ம கொடுக்கறது இஸ் ஆப்ஷனல். இதை கொடுக்காட்டி ஏன் கொடுக்கலன்னு யாரும் கேட்க போறது இல்லை. ரைட், ஸோ இப்போ வந்து நம்மளா கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இட் கவுண்ட்ஸ். கண்டிப்பா சார், டாக்ஸ் பே பண்ணது கூட யோசிப்போம் சார், ஐயோ இவ்வளவு போகுதுன்றது. பட் இது கொடுக்கும் போது வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கு சார் மைண்ட்ல. எஸ், அண்ட் நான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து என்னோட ஆடிட்டர்கிட்ட நான் கேட்குற ஒரு விஷயம் தான், இந்த தடவைனாச்சும் ஏதாச்சும் பார்த்து கொஞ்சம் டேக்ஸ் அதிகமாக கட்டுற மாதிரி பண்ணுங்க. ஏன்னா டேக்ஸ் அதிகமாக கட்டும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதாவது பல வருஷங்களாக வந்து மோர் தென் 10-15 இயர்ஸுக்கு மேலே எனக்கு வந்து டேக்ஸ் கட்டுறதுக்கே எதுவும் இருக்காது. உங்களுக்கு பெருசாக கட்டுறதுக்கு எதுவும் இல்லை, உங்களுக்கு எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது, அதனால் கட்ட வேண்டியதில்லை, நீங்கள் ஃபைல் பண்ணால் மட்டும் போதும்னு எப்பவுமே சொல்லுவாங்க. அப்போ எனக்கு பார்த்தா பொறாமையாக இருக்கும். மற்ற பிஸ்னஸ் பீப்புள் எல்லாம் வந்து பெருசாக டேக்ஸ் கட்டும்போது அது புலம்புவாங்க, நான் இவ்வளோ டேக்ஸ் பிடிங்கிட்டாங்க,
கவர்மெண்ட் எவ்வளோ டேக்ஸ் பிடிங்கிட்டாங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக புலம்புவாங்க. பட் எனக்கு வந்து பொறாமையாக இருக்கும், இவ்வளோ டேக்ஸ் கட்டுறாங்களே, இந்த அளவுக்கு கூட நம்ம பிஸ்னஸ் பண்ணலையே, நம்ம டேக்ஸ் கட்டினா நல்லா இருக்கும். நம்ம ஒரு காலத்தில் நம்ம எப்போ வந்து சீக்கிரமாக பிஸ்னஸ் நல்லா இதுக்கு வருதோ நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் டேக்ஸ் கட்ட முடியுமோ கட்டணும், எனக்கு அதுதான் பெருமையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் செட் ஆகிடுச்சா. ஐ மீன் பர்சனலி சொல்கிறேன். ஸோ டேக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எப்பவுமே நான் டேக்ஸை கம்மி பண்ணுற ஏதாச்சும் ஸ்கீம் எல்லாம் வந்து நான் யோசிக்கவே மாட்டேன். ஸோ நிறைய பேர் அந்த இவர்களாக கூட சொல்லுவாங்க, இந்த 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 ஸ்கீம் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்லாம் இருக்குது, நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்லுவேன்னா, அது வேணும்ங்கிறதுக்காக நான் போட்டேன்னா ஓகே, பட் டேக்ஸை கம்மி பண்ணுங்கிறதுக்காக நான் போட விருப்பம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிடுவேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு இன்க்ரீஸ் த டேக்ஸ். நான் எவ்வளோ டேக்ஸ் அதிகமாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. ஐ எம் ரெடி டு பே எனி டேக்ஸ் அப்படிங்கிறத நான் எப்பவுமே சொல்லுவேன். பிகாஸ் அதில் எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குது. பிகாஸ் நாடு எனக்கு நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்கு. ஒரு நல்ல அமைதியான ஒரு இடத்துல, அமைதியான ஒரு நாட்டில் நமக்கு நிறைய பேர் என்ன குத்தம் சொன்னாலும் நான் எந்த ஒரு குத்தமும், எந்த ஒரு அரசியல்வாதியும், எந்த ஒரு குற்றப்புறத்தையும் நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. எஸ்பெஷலி கிளைமேட்டை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க, ரைட்? கிளைமேட்டை பற்றி குத்தம் சொல்கிறது, பிகாஸ் தட் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். நம்மளோட கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை பற்றி நம்ம பேசவோ நம்ம இது பண்ணுறதோ that doesn't make sense. ஸோ டேக்ஸ் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி சேரிட்டியும் அது வந்து அதை தாண்டி ஒரு விஷயம். இது வந்து என்னோட கடமையை, என்னோட என்ன சொல்றதுன்னா, என்னோட கடமைன்னு சொல்றதை விட நான் வந்து ஒரு கடவுளுக்கு கொடுக்குற ஒரு காணிக்கை மாதிரி கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு யூனிவர்ஸை கொடுக்குற ஒரு காணிக்கை மாதிரி கூட அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் நம்ம என்ன வேணாலும் நினச்சிக்கலாம், பட் அல்டிமேட்லி நம்ம வந்து கொடுக்க தான் நமக்கு வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ரீசன் கிடைக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம். இல்லாட்டி இவ்வளோ போதும், இதுக்கு மேலே எனக்கு எதுக்கு அப்படிங்கிற ஒரு சலிப்பு தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற ஒருத்தருக்கு கூட இந்த சலிப்பு தட்டாமல் இருக்கணும், இந்த மாதிரி சலிப்பு தட்டாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் அப்ஜெக்டிவாக இருக்குது. நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப தூரம் பயணம் செய்கிறதுக்காக ஒரு கம்யூனிட்டி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த கம்யூனிட்டி பேர் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கீழே கொடுத்துருக்குற அந்த லிங்கை கிளிக் பண்ணி இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. அண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா பிகம் அ மெம்பர். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா என்னோடய டைமண்ட் மெம்பர்ஷிப்பை பற்றி இங்கே கீழே கொடுத்துருக்குற லிங்கை கிளிக் பண்ணி இன்னும் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அண்ட் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் அண்ட் உங்களோட கருத்துக்களையும் கீழே கொடுத்துருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருக்கும். அண்ட் அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் பாய் ஃப்ரம் 8020 கார்த்திகேயன். டேக் கேர், பை பாய்.